என்ன வித்த காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது என்னோடய எக்ஸசைஸ். என்ன தான் வந்துட்டு ஊரில் இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கெலாக்ஸ் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு சாப்பிட்டா. ஸோ அதில் ஒரு 2 வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே இல்லை. சரி கோவிலுக்கு வேற போகிறோம், மங்களகரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மஞ்சள் சுடிதாரில் கிளம்புனேன். இந்த கிளைமேட்டை பார்த்தோன்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப கிளைமேட் ஓவர் பனியாக இருக்குது, நம்மளால் போக முடியுமான்னு தெரில, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 10 மணிக்கு தான் ரூமை விட்டே கிளம்புனோம் மார்னிங். ஸோ நம்மளால் போக முடியுமான்னு தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போகவே இந்த பழனி வியூ பார்த்தோம். ஆனால் பழனி வியூ இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க, பட் தெரியல, இந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் தான் இருந்துச்சு. ஸோ சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரேக் எடுத்த போது வந்துட்டு இந்த டீ குடித்த கடைக்கு பின்னாடி இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இதே என்னடா திண்ணையில் கிடந்தவனுக்கு திருக்குன்னு ஒரு சான்ஸ்ன்ற மாதிரி அதை கொஞ்சம் கண்களால் ரசித்து விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோவிலுக்குள்ளே போனால் பூம்பாறை முருகன் கோவில் இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ உள்ளே போகும்போது எங்களுக்கு கோபுரமோ கோவிலோ எதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு நாங்கள் பக்கத்தில் போகும்போது தான் அந்த கோவிலோட காம்பவுண்ட் வாலே தெரிஞ்சது. அவ்வளோ ஒரு பனியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பெருசாக காடு பிலீவ்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் இதை வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் யோசித்தேன், எனக்கு வந்து இந்த கோவில் போகணும், காரில் போனால் தான் இங்கே போகிறது பாசிபிள் அப்படின்னு நினச்சேன். அது நிறைவேறிடுச்சு. நாங்கள் வரும்போது கிளைமேட் இப்படி மாறிடுச்சு.